டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் ஹரியானா பதிவெண் கொண்ட கார் இருந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாரதி ராஜா கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பாரதி ராஜா, அந்த பதிவெண் என்ன, அவங்க யார் என்ன அப்படின்னு இப்போ என்ஐஏ என்எஸ்ஜி அவங்களுடைய ஜாதகம் முதற்கொண்டு எடுத்திருப்பாங்க, விவரங்கள் என்ன? கண்டிப்பாக முதல்ல இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கணும், இது வெடிப்பு சம்பவம் அப்படின்னு தான் இப்போ வரைக்குமே நம்ம பதிவு செஞ்சுட்டு வரோம். இதுக்கு காரணம் என்னன்னா, இது விபத்தா, அதாவது யூஸ்வலா அந்த வாகனம் ஒரு சிஎன்ஜி வாகனம், அதாவது அந்த வெடி விபத்து, அதாவது இந்த விபத்து நடந்த விபத்துன்னு கூட சொல்ல முடியாது, நம்ம அந்த வெடிப்பு நடந்த இடத்துல ஒரு சிஎன்ஜி கார் தான் சொல்றது, அதுல இருந்து அந்த கேஸ் வெடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு நம்பப்படுது. அந்த ஆங்கிள் மட்டும்தான் நம்ம இதை விபத்தா பார்க்க முடியும். அதை தாண்டி இந்த சம்பவமானது ஒரு குண்டு வெடிப்பாக இருந்தால் அங்கு அதற்கான ஆதாரங்கள் இருக்கணும். அந்த ஆதாரங்கள்னா அந்த குண்டை எடுத்துட்டு வந்தது யாரு, எப்படி அந்த கார்ல வெடிச்சது அப்படின்ற தகவல் வேணும். அப்படின்னா அந்த கார் யாருடையதுன்னு தெரியணும், எங்க பதிவு செய்யப்பட்டதுன்னு தெரியணும், எங்க இருந்து டிராவல் பண்ணிச்சுன்னு தெரியணும். சோ இந்த ஹிஸ்டரிலாம் எடுக்கணும் இல்லையா? அங்க எந்தெந்த கார்லாம் பாதிப்புக்குள்ளாச்சோ அந்த கார்கள் என்ன எல்லாம் ஆய்வு பண்றாங்க. அப்போ எல்லாமே லோக்கல் வண்டிகளா இருக்கு. ஒரு வாகனம் மட்டும் ஹரியானா மாநிலத்தை பதிவெண் கொண்ட வாகனமாக இருக்கிறது. ஹரியானா நம்ம இன்னைக்கு காலையில இருந்து செய்திகள் பார்த்தோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ண, அதாவது அது கனெக்டா இல்லையான்னு தெரியாது, ஒருவேளை கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட ஒரு மாநிலத்துல இருந்து பதிவெண் கொண்ட காரா இருக்குது. அது போலீஸ் इंजर्ड भी हुए हैं और कुछ मृत्यु भी हुई है। अस्पताल के सूत्रों के अनुसार अब तक 8 लोगों की मृत्यु हो चुकी है। कुछ लोग इंजर्ड हैं, उनका इलाज यहाँ पर चल रहा है। हम सभी एंगल को खुला रखते हुए इसकी गहन जांच शुरू कर दी है। जैसे ही ब्लास्ट की सूचना मिली, दिल्ली पुलिस स्पेशल सेल, क्राइम ब्रांच, एनआईए की टीम, एसपीजी की टीम, एफएसएल की टीम मौके पर पहुंच गई है और सभी प्रकार की जांच हम तेजी से कर रहे हैं। कुछ ही समय में मैं आशा करता हूं कि धमाके का कारण क्या है उसके निर्णय पर हमारी एजेंसियां पहुंच जाएगी और एफएसएल की सीनियर मोस्ट टीम भी यहां पर पहुंची है।